ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் டேஸ்டான பாவக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஒரு மண் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் பாவக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு பாவக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் தூளுப்பு சேர்த்து இந்த எண்ணெயிலேயே 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கும்போது பாவக்காயோட கசப்பு நல்லாவே போயிடும். நம்மளுக்கு சாப்பிடும்போது கசப்பே தெரியாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும். இந்த டைமில் இந்த பாவக்காயை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி தனியாக வச்சுக்கலாம். இப்போது அதே சட்டியில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக இந்த பாவக்காய் தொக்குக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காயை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்ச தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு தண்ணி எல்லாமே வற்றி காயுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை 1/4 கப் அளவு தண்ணியில் 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு அந்த புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த புளியோட பச்சை மணம் சுத்தமாக போகணும். பச்சை மணம் எல்லாமே சுத்தமாக போனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு அளவு வெல்லத்தை பொடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்க்கும்போது நம்மளுக்கு புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் வெல்லத்தை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.